உம்முடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க ஆவி ஆத்துமா சரீரத்தோடு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அபிஷேகம் அலையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவன் அவர். கடாட்சிக்கணும்னா என்னது? கடாட்சிக்கும்னா ஆசீர்வதிக்கிறது, அவ்வளவுதான். ஆசீர்வாதம், அதுதான் கடாட்சிக்கும்னா ஆசீர்வதிக்கிற தேவன். கடைசி நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். மாமிசமான யாவர் மேலும் அவர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தின் மழையை என்ன செய்வார்? ஒளிய பண்ணுவார். அல்லேலூயா. சோதரர், ஒருவேளை இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க, அந்நிய பாஷையின் அல்லேலூயா அடையாளத்தோடு அபிஷேகம் பெறாதவங்க, ஆண்டவரே இந்த நாளில் ஆகிலும் எனக்கு அபிஷேகத்தை நிறைவா தாங்க ஆண்டவரே. நான் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில நிறைந்து ஆண்டவரே நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆவியின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர். மாமிசமானோர் யாவரும் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமானோர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் மாமிசமானோர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமானோர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்ற சத்தமா பாடுங்க. அருள் மாரியை பொழிவேன் என்றார். பெருமழையின் இரைச்சல் பெருந்தொனியாய் முழங்க. பெருமழையின் பெருந்தொனியாய் முழங்க. பெருகிடும் கிருபை அறுவடைக்கென்று அருள் மாறி பொழியும் என்றார். இன்று அருள் மாறி பொழியும் என்றார். பெருகிடும் கிருபை அறுவடைக்கென்று அருள் மாறி பொழியும் என்றார். இன்று அருள் மாறி பொழியும் என்றார். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர். பாடுங்க. கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் மாமிசமானோர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமானோர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். தரிசனம் கண்டிடுவார் கரிசனையுள்ளோரெல்லாம். தரிசனம் கரிசனை உள்ளோரெல்லாம். பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வார் மாரிதனை கண்டிட. அருள் மாரிதனை கண்டிட. பரிசுத்தவான்கள் மாரிதனை கண்டிட. அருள் மாரிதனை கண்டிட. கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும்
கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் ஆமென். மாமிசமான யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமானோர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். மாரியை பொழிவேன் என்றார். முழங்காலில் நீண்டோரெல்லாம் முழங்கிடுவார் என்று. முழங்காலில் நீண்டோரெல்லாம் முழங்கிடுவார் என்று. முழங்கால்கள் மடங்கும் இயேசுவின் நாமம் தளங்களை நிரப்பிவிடோ. பனி தளங்களை நிரப்பிவிடோ. முழங்கால்கள் மடங்கும் இயேசுவின் நாமம் தளங்களை நிரப்பிவிடோ. பனி தளங்களை நிரப்பிவிடோ. கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் ஆமென். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் மாமிசமான யாவரின் மேலும் மாறி ஆமென். அப்ப அவர் அருள் மாறி பொடியட்டும் எங்கள் சபையிலே பொழிவேன் என்றார். மாமிசமானோர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை இந்தியாவின் மண்ணிலே சிந்திய கண்ணீரெல்லாம். இந்தியாவின் மண்ணிலே சிந்திய கண்ணீரெல்லாம் பந்தி பந்தியா திருப்பணிக்கென்று தந்தோரை எழுப்பிவிடோ. தன்னை தந்தோரை எழுப்பிவிடோ. பந்தி பந்தியாய் திருப்பணிக்கென்று தந்தோரை எழுப்பிவிடோ. தன்னை தந்தோரை எழுப்பிவிடோ. கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் கரம் தட்டி பாடுங்க ஆமென். கடைசி ஆமென். கடைசி நாட்களில் வாழுகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனவர் மாமிசமான யாவரும் மேலும் மாறி பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமானோர் யாவரின் மேலும் ஆவியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். சங்கீதம் 28 நாம் மாறி மாறி வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 28 686. என் கண்மலையாகிய தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். அயாளானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்தி போடுவார். அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்கள் என்னென்னைக்கும் உயர்ந்திரும். ஆமென். உட்காருவோம்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி பலப்படுத்தி எல்லா நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தி வருகிறார். சங்கீதம் 28 அத டைட்டில் என்ன போட்டிருக்கு? யாருடைய சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். தாவீது யாரு? தாவீது யாரு? தாவீதுன்னு சொன்னா என்னெல்லாம் மனசுல வருது? ஆடு மேய்க்கிறவர், அதான் முதல்ல மனசுல வரும். ரெண்டாவது தாவீது யாரு? அவர் ஒரு ராஜா. சரியா? இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாய், இரண்டாவது ராஜாவாய். சரி, அந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்ட இரண்டாவது ராஜா அவர்தான். ராஜாவாய் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தாவீது யாரு? ஆராதனை வீரன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்காக பாடல்களை பாடிக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேற தாவீது யாரு? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு பார்க்கிறோம். வேற தாவீது சரியா? கோலியாத்தை ஜெயித்தவன். சரி, இப்படி நிறைய நீங்க கேட்டா சொல்லிட்டே போவீங்க. அப்ப இந்த தாவீது ஸ்தோத்திரம் இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது அவர் என்ன காரியத்தை அவர் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. கர்த்தருடைய செய்கைகளை கவனித்து வாழும் தம்முடைய ஜனத்தை ரட்சித்து போஷித்து உயர்த்தும் ஒரு மெய்ப்பனாக தேவன் இருக்கிறார். சொன்னது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தருடைய செய்கைகளை கவனித்து வாழும் தமது ஜனத்துக்கு அவர்களை ரட்சித்து போஷித்து உயர்த்தும் மெய்ப்பனாக தேவன் இந்த சங்கீதத்தில் வெளிப்படுகிறார். அவர் இல்லையா சொல்லலாமா? அப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்றேன். இப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோம், நம்ம ஜெபம் பண்றோம். சில நேரத்துல ஜெபத்திற்கு பதில் எப்படி வருது? உடனே வருது. சில நேரத்துல ஜெபத்துக்கு பதிலே வரதில்லை. அப்போ உடனே ஜெபத்துக்கு பதிலே வரலையே அப்படின்னு சொல்லி அப்ப இந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யல? கேட்கல அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம். ஆனா அந்த நேரத்துல நமக்கு என்ன ஆறுதல்? ஜெபத்துக்கு பதில் வராட்டா என்ன ஆறுதல்? என்ன ஆறுதல்? அவருடைய செயல்கள் தான் நமக்கு ஆறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அவருடைய செயல்கள் நமக்கு ஆறுதல்னு சொன்னா, ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொன்னா நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அதுல ஜெயம் வரல, வெற்றி வரல, அதுக்கு உதவி வரல, அது நமக்கு நடக்கலன்னா சரியா? ஒருவேளை நடக்காம இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? செய்து முடிக்க முடியும். அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகை, அது மட்டுமல்ல அவர் ஏற்கனவே செய்து முடித்த காரியங்கள். சரியா? அப்ப பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அவர் செய்து முடித்த கிரியைகளை எல்லாம் நாம வாசிக்கிறோம். என்னெல்லாம் செய்து முடித்தார்? என்னெல்லாம் செய்து முடித்தார்? வானத்தையும் பூமியை உண்டாக்குனார். இப்படி ஆரம்பத்தில இருந்தே வரலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்குனார். செங்கடலை என்ன செய்தார்? இரண்டாக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமா என்ன செய்தார்? நடத்தினார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். மரித்தவரை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ அவருடைய மகத்துவங்களை எல்லாம் நாம பார்க்கிறோம். அப்ப அவருடைய மகத்துவங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது நாம விண்ணப்பம் பண்ண காரியம் அவருக்கு லேசான காரியம். வரலையா சொல்லலாமா? அல்லேலூயா. அதுதான் அங்கே இந்த சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய செயல்களை நம்ம கவனித்து அவர் நம்மளை ரட்சித்து அவர் நம்மளை போஷித்து அவர் நம்மளை என்ன செய்கிறார்? உயர்த்தும் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ முதல்ல கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நமக்கு கிடைத்த ஒரு ஜெபித்த விண்ணப்பம் கிடைக்காட்டாலும் கிடைக்காட்டாலும் அது நடந்தாலும் நடக்காட்டாலும் ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அது நமக்கு பெரிய ஆறுதல். ஆமென் சொல்லுங்க. ஆமெனா இல்லையா? ஆமாவா இல்லையா? கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல ஒரு கிஃப்ட் நமக்கு தர முடியாது. இரண்டாவது, நமக்காக அவர் என்ன செய்தார்? மரித்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா?
அவர் செய்த பெரிய தியாகம், இதுக்கு மேல ஒரு தியாகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அவர் நமக்காக அவரை ரட்சித்திருக்கிறார். இரண்டாவது, நம்மள ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், போஷிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நம்ம போஷிக்கிற தேவனா இருக்கு, ஒரு போஷிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு உயரமான ஒரு பில்டிங்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு மாலை நேரத்துல அப்படி பாக்குறேன், ஒரு லட்சக்கணக்கான பறவைகள் அப்படியே பறந்து போகுது. அல்லேலூயா. 1 2 இல்ல, 50 100 இல்ல, ஆயிரக்கணக்கில் இல்ல, லட்சக்கணக்கான பறவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு கூட்டத்தை அப்படி ஒரு உத்தேசமா எண்ணி பார்த்தேன், ஒரு 250 இருந்து 300 பறவைகள் கூட்டமா போகுது. அப்ப கொஞ்ச நேரத்துல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல லட்சக்கணக்கான பறவைகள் அந்த திருச்சியில அந்த இடத்துல மட்டும் நான் பார்த்தோம்னா, இந்த உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான பறவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவைகளையும் கர்த்தர் போஷிக்கிறார். வரலையா சொல்லலாமா? அந்த பறவைகளையும் மிருகங்களையும் மீன்களையும் மச்சங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் போஷிக்க முடியுமானால், அவர் விரும்புகிற நேசிக்கிற நம்மை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் தான் நம்மளை போஷிக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நான் உழைச்சி, நான் சம்பாதிச்சு, நான் பொங்கி நான் சாப்பிடுறேன். கிடையவே கிடையாது. கர்த்தர் தான் நம்மளை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார். அவர் நம்முடைய காரியங்களை பார்க்கிறார். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை போஷிக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் தான் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் நம்மளை ஏற்ற நேரத்துல ஏற்ற முறையில அவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கடைசியா பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறார். வர அல்லேலூயா சொல்லலாம். அப்ப அவர் நம்முடைய மேய்ப்பன்னா நாமெல்லாம் யாருங்க? நாமெல்லாம் யாரு? ஆடுகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அந்த ஆட்டு கூட்டத்துல நம்ம இருந்தோம்னா, மேய்ப்ப நம்மளை போஷிப்பாரா, போஷிக்காம விடுவாரா? கண்டிப்பா போஷிப்பார். இந்த உலகத்துல உள்ள எந்த மேய்ப்பரா இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்வார்? தன்னுடைய ஜீவனையே கொடுப்பார். ஒருவேளை கொடுக்காம போனாலும், இந்த உலகத்துல உள்ள கொடுக்காம போனாலும், நம்முடைய மேய்ப்பன் அவர் நம்மளை சரியா போஷிப்பார், சரியா நம்மை வழி நடத்துவார், சரியா நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நிச்சயமாய் அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்முடைய அனுதினமும் நம்மளை காத்து பலப்படுத்தி நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது, உண்மையாகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த விண்ணப்பங்கள் ஒருவேளை தாமதமானாலும் அவை ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயம், அவருடைய கிரியைகள், அவருடைய மகத்துவங்கள் நமக்கு எப்பொழுதும் முன்பதாக இருக்கிறது என்கிற அந்த உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருக்கட்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய், சங்கீதங்களுக்காய் நன்றி. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல பாடி துதித்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துவது நம்ம பார்க்கிறோம். சில நேரத்துல ஆண்டவரே விண்ணப்பத்திற்கு பதில் இல்லாமல் போனாலும், ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்கள், உம்முடைய வல்லமைகள் எங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாய், தேற்றுகிறதாய், எங்களை ரட்சித்து, எங்களை போஷித்து, எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறதற்காக நன்றி. அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நீரே எங்கள் மேய்ப்பனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மேய்ப்பனா இருக்கிறபடினால நாங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு நாளிலும் எங்களை போஷித்து காப்பாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கரமும், உம்முடைய பாதுகாப்பும், உம்முடைய கிருபையும் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எல்லா நிலைமைகளிலும் நீ உயர்த்தி வைங்க அப்பா, நீ உயர்த்தி வைங்க ஆண்டவரே. ஒருவரையும் தாழ்த்துவது, ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தமே அல்ல ஆண்டவரே. நீ எல்லாரும் இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரும் உயர்த்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய ஏக்கமும் சித்தமும் மன விருப்பமா இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன நிலைகளில் குறைபட்டு போயிருக்கிறாங்களோ அந்த காரியங்களில கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைப்பீரா. உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இருந்து ஆளுகை செய்யட்டும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
நினைத்து நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன், சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர், சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர், என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர், என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய வார்த்தை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய மன்னாவை எங்களுக்கு கொடுங்கப்பா, எங்களோட நீங்க பேசுங்கப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, அந்த வார்த்தை நிறைவேறும் வரை ஒருவரையும் கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 110வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 110வது அதிகாரம் 3வது வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களாயும் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அதுதான். விடியற் காலத்து பனிக்கு சமானமாய் அவருடைய யௌவன ஜனம், ஆமென், உமக்கு பிறக்கும். ஹல்லேலூயா, ஆமென். வசனத்தை தேடுறீங்களா? சங்கீதம் 110:3. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள். இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இவர்களுக்குள்ள குணாதிசயம் என்ன? இவர்களுடைய இருதயம் மனப்பூர்வமான இருதயமாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஆமென். மனப்பூர்வமான இருதயம். இவர்களுடைய அலங்காரம் என்ன? ஒரு பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா, ஒரு பரிசுத்த அலங்காரம். இவர்கள் எப்படி இருப்பார்கள்? விடியற் காலத்து பனிக்கு சமானமாய் இவர்கள் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசித்தோமானா, யாத்திராகமம் 16:13 15 வரைக்கும். காடைகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து
நல்லா கவனிங்க. உருட்சியான ஒரு வஸ்து காணப்பட்டுச்சு, அது தரை மேல காணப்பட்டுச்சு. அவங்களுக்கு தெரியல, இது என்னதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க. காலையில அதிகாலை நேரம் பனி பெய்யுது. பனி பெய்யும் போது இந்த மன்னாவும் சேர்ந்து விழுகுது. இவங்களுக்கு என்னன்னு தெரியல. உருட்டை உருட்டையா காணப்படுது. இது என்னன்னே தெரியல. பாக்குறாங்க, ஜனங்கள்லாம் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, தொடர்ந்து வாசிங்கப்பா. அதை கண்டு இன்னது என்று அறியாதிருந்தோம். ஒருத்தர் மூஞ்ச பாக்குறாங்க. பார்த்துட்டு இது என்னப்பா, இது என்னப்பா, இது என்னப்பா கேக்குறாங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. விடியற் காலத்துல பனி பெய்தது. அந்த பனியோடு செய்து இந்த மன்னாவும் விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பனி விழுந்த போது அந்த மன்னாவு விழுந்தது. இவங்க எந்திரிக்கிறாங்க, போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உருட்டையா கிடக்கு. என்னன்னு தெரியாம முழிக்கிறாங்க ஒருத்தர். அப்ப மோசே சொல்றாரு, இதுதான்ப்பா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு மன்னாவை பெற்றுக்கொண்டவங்க யார் யாரு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதனாலதான் அதிகாலையில எந்திரிக்கணும், ஜெபிக்கணும். இந்த பனி நம்ம மேல விழுகணும். இந்த பனி விழுகும் போது பனி நம்மளை பரிசுத்தமாக்கும். பனியோட சேர்ந்து மன்னாவும் நமக்குள்ள வந்து நமக்கு பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மன்னாவை கருத்தாய் வாசிக்கணும். ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட உறவாடணும். இந்த மன்னா எப்படின்னா, வெயில் ஏற 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 அது என்ன செய்யுமா, கரைஞ்சு போயிரும், உருகி போயிரும். நல்லா கவனிங்க. அதனாலதான் அதிகாலையில் ஆண்டவர் தேடணும்ன்றது அதுக்கு தான். அதிகாலையில என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள். இயேசுப்பாவை அதிகாலையில தேட பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யார் இந்த யவன ஜனம்? வாசிப்போமா? சங்கீதம் 130வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 130வது அதிகாரம் 6வது வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய் என் ஆத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யார் இந்த யவன ஜனம்? எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு பட்டணத்தின் மதில் மேல ஜாமக்காரர்கள் உலா வருவாங்க. இரவு நேரம் எந்த ஒரு காரியமும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி மாறி மாறி சுத்தி வருவாங்க. ரொம்ப கண் விழிப்பா இருப்பாங்க. இந்த ஜாமக்காரர் பாருங்க, எப்ப விடியும்னு காத்திருப்பாங்களாம். ஹல்லேலூயா. ஏன்னா நைட்டு முழுசு மாறி மாறி ரோந்து அலைவாங்க. எந்த ஒரு தவறுதலும் நடந்துடக்கூடாது, எந்த ஒரு விரோதிகளும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, எதிரிகள் யாரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கண்ணும் கருத்துமாய் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு முன்னாடி அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. யாருடைய இருதயம் ஆத்துமா ஆண்டவருக்கு அதிக நேரம் காத்திருக்கிறதோ அவர்கள் தான் யவன ஜனம். ஹல்லேலூயா, 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 ஆமென். நல்லா கவனிங்க. சங்கீதம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து வாசித்தோமானா, தமக்கு பயந்து ஆத்துமாவை மரணத்தில் இருந்து விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். நல்லா கவனிங்க. இந்த அதிகாலையில காத்திருக்க ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் நம்முடைய ஆத்துமா காத்திருக்க
என்ன நடக்குது? முதலாவது ஒரு காரியம், கிருபை கிடைக்கிறது. அல்லேலூயா. அவர் தம்முடைய கிருபையினால நம்மளை நிரப்புகிறார். அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த அதிகாலையில மன்னாவை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் அதுதான். முதலாவது நமக்கு கிருபை கிடைக்கிறது. முதலாவது நமக்கு வேண்டிய அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவது, மரணத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைங்க அங்கங்க வேலைக்கு போவாங்க, வருவாங்க. சுகபத்திரமாய் போய் சுகபத்திரமாய் திரும்பி வரும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லா மரணத்தில் நின்று நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. அடுத்து 19வது வசனம், பஞ்சத்தில், உலகமே பஞ்சமாய் இருந்தாலும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவார். அல்லேலூயா. யார் யாரெல்லோடைய ஆத்துமாக்கலாம் ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் அவர்களுடைய ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறதோ அவர்கள் பஞ்சத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். தேசமெங்கும் பஞ்சம் இருந்துச்சு. ஆனா சாரிபாத் விதவையின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவளுடைய வீட்டுல மாவு குறையல, கலசத்துல எண்ணெய் குறையல. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்பாவுடைய வாக்குத்தத்தமே அதுதான். உன் கூடையும் உன் மா பிசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இதுதான் அப்பா நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் களஞ்சியம் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். இதுதான் அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானா ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் காலையில நேரத்தோட விழிக்கணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அப்பா நீங்க என்னோட பேசுங்கப்பா, என்னோட உறவாடுங்கப்பா, இந்த நாளைக்கு வேண்டிய மன்னாவை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். பனி நம்ம மேல விழுகும், மன்னாவும் சேர்ந்து விழுகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து, கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கும். 20வது வசனம், ஆத்துமா அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாய் மாறுவார். அல்லேலூயா. யாருடைய ஆத்துமாவெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறதோ அவர்களுக்கு அவரே துணையும் கேடகமுமாய் மாறுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை அவரா மாறிடணும். அல்லேலூயா. பாட்டு படிச்சோம், சொன்னதை செய்து முடிப்பார். நல்லா கவனிங்க. சகரியாவுல வாசிக்கிறோம், ஆலயத்தை கட்டும்படி சொல்லியாச்சு. செருபாபேல் மூலமா ஆரம்பிச்சுட்டாரு. 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. செருபாபேல் பாக்குறாரு, ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உன் கைதான் அஸ்திவாரம் போட்டது, உன் கைதான் முடிச்சு வைக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம கையில என்ன ஆரம்பிக்கிறோம்னு நம்ம கையை கொண்டு ஆண்டவர் முடிச்சு வைப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் தான் என்ன ரொம்ப ரொம்ப தேற்று. ஒவ்வொரு நேரம் நான் ஒரு நேரம் யோசிப்பேன், இந்த பில்டிங் முடிச்சிருவோமா, இந்த கட்டணத்தை முடிச்சிருவோமா. ஆண்டவர் சொல்லுவாரு, அப்பா நீ சொன்னதை செய்யற வரைக்கும் ஒண்ணு நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அந்த செருபாபேலுக்கு சொன்னது அதுதான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுறது அதுதான், அவருடைய ஆவியினாலே நமக்கு ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முதலிடம். நம்ம ஒரு யௌவன ஜனமாய் மாறணும். அல்லேலூயா. அவருக்கு விருப்பமான ஜனமாய் மாறணும், அவருக்கு பிரியமான ஜனமாய் மாறணும். மாறும்போது பாருங்க, விசேஷ பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. பஞ்சத்துல நம்மளை உயிரோட பாதுகாப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எப்பயும் அவருடைய கண்ணு நம்ம மேலேயே நோக்கமா இருக்கும். அதனாலதான் அந்த சங்கீதம் 33வது அதிகாரத்துல 19வது வசனத்தை திரும்ப வாசிப்பா. பஞ்சத்தில் அவர்களோட உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்பவும் அவருடைய கண்ணு நம்ம மேலேயே நோக்கமா இருக்கு. நாளாகமத்துல சொல்றாரு, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென்.
ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. யார் யாரெல்லாம் அப்பாவை ரொம்ப வாஞ்சையா தேடுறீங்களோ அவர் கண்ணு உங்க மேலதான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். யார் இந்த யௌவன ஜனங்கள்? எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில அடையாளம் போடு என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென். நல்லா கவனிங்க. இங்க ஒரு காரியத்தை அப்பா காட்டுகிறார். தேவ பிள்ளைங்க, அதுக்கு முன்னாடி சில அருவருப்பான காரியங்களை காட்டுகிறார். 8வது அதிகாரத்துல, எசேக்கியேல் 8வது அதிகாரத்துல 3வது வசனத்துல கடைசி வார்த்தை, அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. 16வது வசனம், 14வது வசனம், ஆலயத்தில் கொண்டு போனார். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைய கர்த்தருடைய கரம் மேல அமரும் போது இவர் ஆவிக்குள்ளாகிறார். ஆவிக்குள்ளான உடனே இந்த தீர்க்கதரிசியை ஆலயத்துக்குள்ள கொண்டு போகிறார். எருசலேம் நகரத்துக்குள்ள கொண்டு போறாரு. அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது பாருங்க, ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா தம்மூசுக்காக அழுகிறவர்கள். தம்மூஸ் என்பது ஏசப்பாவுக்கு முன்னாடி அவன் ஒரு மேசியான ஒரு நம்பப்பட்டவன். ஜனங்களால நம்ப வைக்கிறதுக்காக நோவாவினுடைய சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில பிறந்தவன் தான் இந்த தம்மூஸ். இந்த தம்மூசை உலக ரட்சகராக காட்டும்படி அவங்க அம்மா கொண்டு வந்து அப்படியே காட்டுறார். இவன் வளர்ந்து வரும்போது என்ன நடக்குது? காட்டுக்குள்ள போறான். காட்டு பன்றி அவனை பீறி போடுது. அவன் செத்து போறான். அவன் திரும்ப எழுந்திருப்பான். திரும்ப அவன் தான் உலக ரட்சகன்னு சொல்லி அவனுக்காக அழுகிற கூட்டம். செத்து போன பிரேதத்துக்காக அழுகிற கூட்டம். அதுதான் தம்மூசுக்காக அழுகிற கூட்டம். அடுத்து பாருங்க, அடுத்து 16வது வசனம். உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். திருப்பினவர்களாய் கிழக்கே. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் விக்கிரகாராதனை, இன்னொரு பக்கம் தம்மூசுக்காக அழுகிற கூட்டம், இன்னொரு பக்கம் சூரிய நமஸ்காரம். எல்லாத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாம சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுகிறாங்க. அடுத்து பாருங்க, சித்திரம் தீட்டப்பட்டு காணப்படுகிறது. அந்த 10வது வசனத்துல, நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டு காணப்படுது. இந்த அருவருப்புகள் ஒவ்வொன்னா காட்டுறாரு. அல்லேலூயா. காட்டி 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 சொல்றாரு. இந்த மைக்கோடு பிடிச்சவங்களை கூப்பிட்டு, எப்பா நீ போப்பா, இந்த எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படும் சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் மேல் நெற்றிகளில் அடையாளம் போடு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு அடையாளம் போட சொல்றாரு. இன்னைக்கு இதே நிலைமையில தான் நம்முடைய தேசம் காணப்படுது. மனுஷர தெய்வமா வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் விக்கிரக கோயில்கள் அதிகமாகிட்ட போகுது. சர்ச்சில் பார்த்தா அங்கேயும் பாருங்க, குழந்தை இயேசுவை தூக்கி வைக்கிற மாதிரி அங்கேயும் மாதா சிலைகள் காணப்படுது. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்த்தாலும் சித்திரங்களை வரைந்து கொண்டு, வரைகிறது மட்டும் இல்லாம தங்களுடைய உடம்புகளையும் சித்திரங்களை வரைந்து கொள்ளுகிறாங்க. கேட்டா டேட்டு. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென்.
அல்லேலூயா. யார் இந்த யவன ஜனம், யார் யார் பெருமூச்சு விட்டு அழுகிறாங்களோ அவர்கள் தான் யவன ஜனம். அவர்கள் மேல் ஆண்டவர் அடையாளத்தை போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் நெற்றியில ஒரு அடையாளம் போடப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மள வண்டியூர்ல வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப பிரபலமான ஒரு இடம், எல்லாருக்குமே தெரியும். ஒரு சீசன் வந்துச்சுன்னா இங்க எவ்வளவு ஜனக்கூட்டம் வரும் உங்களுக்கே தெரியும். இந்த ஜனக்கூட்டங்களை கண்டு காணாதவர்கள் போய் காணப்பட்டோமானா நம்மளால ஆண்டவருக்கு பிரயோஜனமே இல்லை. நம்ம அரைக்கதவை பூட்டிக் கொண்டு இந்த கூட்டங்களை பார்த்து இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இவர்களால் சபை நிரம்ப வேண்டுமே என்று நாம் கருத்தாய் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, ஆமென். நாம் பெருமூச்சோடு ஜெபிக்கும் போது நம்முடைய நெற்றியில் ஆண்டவர் அடையாளம் போடுவார். நாம் ஆண்டவருக்குரிய யௌவன ஜனமாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாருப்பா? அருவருப்புகள் அதிகமாயிக்கிட்டே போகுதுப்பா. நல்லா கவனிங்க. சவுலை ஆண்டவர் ராஜாவா மாத்தினாரு. ஆனா ஆண்டவர் பேசின காரியத்தை அசட்ட பண்ணிட்டாரு சவுல். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசிட்டு வந்து சொல்றாரு, அப்பா சவுல ராஜாவாக்கணும் எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லி. சாமுவேலுக்கு உள்ளமெல்லாம் பதறுது. ராம் முழுவதும் அழுது ஜெபிக்கிறாரு. அழுது ஆண்டவரோட கேட்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சவுலை தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம பெருமூச்சு விட்ட ஆளுகளைனா, இன்னைக்கு நம்முடைய ஆத்மா அந்த துக்கத்துல காணப்படலைனா வேற யாரோ ஒருத்தரை கொண்டு ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பார். நம்ம ஒதுக்கிடுவாரு. அல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் ஒரு மூளைக்கல்லாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கொண்டுதான் இந்த ஏரியா எழுப்புதலுக்குள்ள போகணும். அல்லேலூயா. ஆசை இருக்கா இல்லையா? ஆமென். ஒரு எழுப்புதலை காணணும். நம்ம இந்த ஏரியா முழுவதும் ரட்சிக்கப்படணும். சபை லட்சக்கணக்கில் பெருக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்ப கட்டுற சாதாரண சபை இதெல்லாம் சின்ன சபை, இதெல்லாம் பெரிய சபையா மாறணும். ஏக்கர் கணக்குல கட்டணும். அல்லேலூயா, ஆமென். அநேக ஆத்துமாக்கள் வரணும், லட்சக்கணக்கான பேர் கூடணும். அதுதாங்க சபை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கொஞ்சத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களாய் இருப்போம், அநேகத்துக்கு அதிகாரியாய் ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல, இந்த சமயத்துல நம்முடைய ஆத்துமா அவ்வளவு தூரம் ஆண்டவரோட கேட்கணும். ஆண்டவரே இந்த ஜனங்களா ரட்சிக்கப்படணுமேப்பா. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களா இருக்காங்களேப்பா. இவங்களாம் உங்க ராஜ்யத்தை காணணுமேப்பா. இவங்க தங்கள் கையின் கிரியைகளை தெய்வமா வணங்குறாங்களேப்பா. இவங்கெல்லாம் மனம் தருமணுமேப்பான்னு சொல்லி ஒரு ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த ஆத்தும பாரம் உள்ளவர்கள் தான் ஒரு யௌவன ஜனமாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவர்களைத்தான் ஆண்டவர் மீட்கிறார். எப்பா நீங்க எனக்கு வேணும்பா, மீட்கிறாரு. எப்படி எப்படியோ வாழ்ந்த நம்மளை மீட்டெடுத்தாரா இல்லையா? உளையான சேற்றுல பாவத்துல கிடந்தோம், அறியாமையில கிடந்தோம். ஆண்டவர் நம்மளை தட்டி எழுப்பி வாப்பா வாப்பா நீ எனக்கு வேணும்பான்னு சொல்லி அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கினாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த யௌவன ஜனங்கள் மீட்கப்பட்ட ஒரு ஜனங்கள். இந்த ஜனக்கூட்டத்தை எப்படியா மறுபடி வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி
சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய மகிழ்ச்சிக்கு முடிவே இல்ல. ஹல்லேலூயா, ஆமென். என்ன குறைவு இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். குறைவுகள் வரலாம், எல்லா நிறைவுகள் வரலாம், எல்லாம் வரலாம். எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் கர்த்தருக்குள்ள அவங்க சந்தோஷமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சந்தோஷம் நமக்கு வேணும். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும். ஹல்லேலூயா, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த யௌவன ஜனங்கள் அதிகாலையில் ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஜனங்கள். இரண்டாவது நம்ம பார்த்தோம், இவர்கள் மேல ஒரு அடையாளம் போடப்பட்ட ஒரு சந்ததி. இவங்க ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு குரூப். ஹல்லேலூயா, ஆமென். அந்த லிஸ்டில் ஆண்டவர் நம்மளையும் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, இவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு ஜனம். ஆமென். ஒரு நான்காவது காரியத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது 10வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடமிருந்து வந்ததும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இருக்க கண்டேன். ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. பனி எப்படி இருக்கும்? பனி எப்படி இருக்கும் சொல்லுங்க? பனி வெண்மையாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பாருங்க, பால்தங்கியா ஒரு பாட்டு எழுதினாரு. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா, ஆமென். இவங்க எப்படி இருந்தாங்களா? வெள்ளை அங்கிகளை தரித்து. நல்லா கவனிங்க, இந்த வெள்ளை அங்கி எப்படி வந்தது? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் தங்களை தாங்களே சுத்தம் பண்ணி கொண்டவங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ இவர்கள் மேல அதிகாலையில பனி வந்து விழுகும். அந்த பனியோட சேர்ந்து கர்த்தருடைய இரத்தமும் இயேசுவுடைய இரத்தமும் வரும். ஹல்லேலூயா, இரத்தமும் வரும். அந்த பனி நம்மளை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, நம்முடைய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், யார் யாருக்கு விரோதமா பேசணும் எல்லாவற்றையும் நம்மளை சுத்திகரிக்கும். நம்மளை சுத்தி ஒரு பரிசுத்த ஜனமாய் மாத்தி, நமக்கு சொந்த ஜனமாய் மாத்தி, அதுக்கப்புறம் மன்னாவை கொடுத்து நம்மளை தேற்றுறாரு. ஹல்லேலூயா, இந்த மன்னா உள்ள வர 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 நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, இயேசப்பா உங்களோடு பேச ஆரம்பிப்பாரு. அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா, இதுவரை நீங்க செய்யலைனா இனிமேல் செய்ய ஒப்பு கொடுங்க. இந்த கூட்டத்தோட நம்மளும் போகணும். வெள்ளை அங்கி தரித்த கூட்டத்தோட நம்மளும் காணப்படணும். நம்மளும் குருத்தோலைகளை பிடித்து நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசித்தோமானா, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு நான் ஆண்டவனே, யோவான் சொல்றாரு, அதற்கு நான் ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவ, ஏப்பா, இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்கப்பா, இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல, இவங்க உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. இவர்கள் தங்கள் அங்கிகளை
ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துல தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துல அனுதினம் தோய்த்து வெளுக்கப்படுவோமானா நாம் வெள்ளை அங்கி தகிர்த்தவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு பனி போல வெண்மையாய் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். பனி எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். இந்த பனி விழுந்து பாருங்க, தாவரங்கள்லாம் நல்லா முளைக்க ஆரம்பிக்குது, கனி கொடுக்க ஆரம்பிக்குது, பூக்க ஆரம்பிக்குது, கனி கொடுக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இந்த பனி நம்ம மேல விழ 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 கர்த்தருடைய வார்த்தை என்னும் மண்ணா நம்ம மேல விழ 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 அப்படியே நம்மளை உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. கனி இல்லாத கிரியைகள் நீங்கிறோம், கனி கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயால சொன்னாரு, யாக்கோபு வேர்பற்றி பூத்து காய்த்து உலகத்தை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும், ஒரு யௌவன ஜனமாய் காணப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் கனி இல்லாம நம்ம காணப்படலாம், இனிமே நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். யார் கனி கொடுக்க முடியும்? அந்த யௌவன ஜனங்கள் தான் கனி கொடுக்க முடியும். யார் இந்த யௌவன ஜனங்கள்? ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள். அதிகாலையில சாமக்காரரை பார்க்கலும் விழிப்பாய் வேகமா எந்திரிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, நீதிமொழிகள்ல சொல்றாரு, புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாளாம்? அவள் இருட்டோட எழுந்து, இருட்டோட எழுந்து, நல்லா கவனிங்க, இருட்டோட எழுகிறவர் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல எப்படி இருக்கு தெரியுமா? காலையில 8 மணிக்கு தான் விடியுது, வீட்டுக்காரர் டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அந்த மாதிரி சுபாவங்கள் எந்த குடும்பத்திலையும் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. எப்ப என் நேசரை தேடுவேன், எப்ப அவர் முகத்தை பார்ப்பேன், அவருடைய பொன்முகத்தை நான் பார்க்கணுமே, அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை நான் கேட்கணுமே, இந்த வார்த்தைகள் எனக்கு வேணுமே, அவருடைய கிருபை எனக்கு வேண்டுமே, இந்த நாளைக்கு வேண்டிய கிருபை எனக்கு வேண்டுமேன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த காத்திருக்கும் போதுதான் அவர்களுக்கு கிருபையை ஆண்டவர் பெருக பண்ணுவா. எல்லா மரணத்திற்கும் திகிலுக்கும் விலக்கி பாதுகாப்பா. என்னதான் உலகத்துல பஞ்சம் நடந்தாலும் நம்முடைய குடும்பத்துல ஆகார குறைவில்லாமல் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதனாலதான் பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு பிள்ளையாம் சொன்னாரு. அல்லேலூயா. ஆமென். நம்மை உங்களை என்னை ஆசீர்வதிப்பதாங்க ஆண்டவருக்கு பிரியம். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் போவதும் நம்முடைய கையில தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேல வந்து பலிக்கும், நம்முடைய சந்ததிகள் மேல வந்து பலிக்கும். ஏன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை விசாரிக்கிறவர் இன்னொரு நேரம் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். அவருடைய இரக்கம் பெரியது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்மளும் ஒரு யௌவன ஜனமாய் காணப்படுவோம். அல்லேலூயா. யௌவன ஜனமாய் காணப்படுவோம். கர்த்தருடைய ஜனமாய், ஒரு மனப்பூர்வம் உள்ள ஜனமாய், ஒரு பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க அதிகாலையில் ஆண்டவர் முகத்தை தேட 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 கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க காத்திருக்க இந்த பனியும் மண்ணாவும் உங்க மேல வந்து விழ 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 உங்களுடைய முகமே அழகாய் மாறிடும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த அலங்காரம் வந்துடும். பழைய சுபாவம் எல்லாம் போயிடும். நீங்க தான் அனுதினமும் ஆண்டவர்ட்ட, அப்பா என்ன பரிசுத்தமாக்குங்க பரிசுத்தமாக்குங்கிறீங்கல்ல, அவர் துவைச்சு துவைச்சு சுத்தம் பண்ணி நம்மள புது சிருஷ்டியா மாத்திடுவார். அல்லேலூயா. ஆமென். புது சிருஷ்டியாய் மாற 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 என்னாகும்? பழசெல்லாம் போயிடும், நம்ம புதிய மனுஷனாய் மாறிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். 11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. நல்லா கவனிங்க. வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேற்றி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம எண்ட் ஆஃப் த டயத்துல வந்து நிக்கிறோம், முடிகிற தருவாயில நிக்கிறோம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப பக்கத்துல வந்து நிக்கிறோம். வாசற்படிக்கு வந்துட்டாரு, கதவு கிட்ட வந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். கூப்பிடுறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. அதனாலதான் பாருங்க, அவரால் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறி விட்டது. பஞ்சம் வந்துச்சு, கொள்ளை நோய் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சா வரலையா? வந்துச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் வந்துச்சு, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் வந்துருச்சு. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், சண்டைகள். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. கடைசி டயத்துல வந்து நிக்கிறோம். ஹல்லேலூயா. அநியாயம் செய்யறவங்க அநியாயம் செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு அது பிரச்சனை இல்ல. நீதியுள்ளவர்கள் நீதி செய்யணும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமா? நாமும் ஒரு யௌவன ஜனத்தை போல நாமளும் காணப்படணுமே. நம்ம நெற்றிலேயே ஒரு ஆத்ம பாரத்தோடு அள்ளும் போது நம்முடைய நெற்றிலே ஒரு அடையாளம் போடப்பட வேண்டுமே. அந்த பரிசுத்த கூட்டத்தோடு நாமும் காணப்படணுமே. ஒரு மீட்கப்பட்ட ஜனமாய் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் காணப்படணுமே. அப்பா இடத்துல ஒப்பு கொடுப்போம். எங்க குறைகளை மன்னிங்கப்பா, எங்க குற்றங்களை மன்னிங்கப்பா. எங்க ஏரியாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்காத காரியங்களை மன்னிங்க டாடி. எங்களுக்காக எங்க குடும்பத்துக்காகவே ஜெபித்து ஜெபித்து எங்க வாழ்நாள கழிச்சுட்டோம்பா. எங்களை மன்னிங்க டாடி, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. கேளுங்க, இருதயத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க, எங்களை மன்னிங்க டாடி. இனி நான் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இங்க ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுமே. இந்த ஏரியால வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா, ஒரு திட்டம் உண்டுப்பா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, யோனாவை நினிவேக்கு அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கமும் தரிசனமும் நிறைவேறணும். இன்னைக்கு உங்களை என்னையும் ஒரு யோனாவை போல ஒரு தெரிந்து கொண்டுள்ளார். நான் ஒரு நாளும் அவருடைய சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது. யோனா தர்ஷீசுக்கு ஓடினாலும் யோனா மூலமா நிறைய சேதங்கள் வந்துச்சு. மறுபடியும் ஆண்டவர் யோனா மேல ஒரு இரக்கம் காண்பித்து அவரை விழுங்கும்படி, பாதுகாப்பாய் விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு மறுபடியும் நினிவேலையே போய் கொண்டு போய் விட ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்ட ஒரு ஜனம்.
உங்களை என்னையும் ஆண்டவர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஒரு ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய நெற்றிகளையும் வந்து கூட வச்சு ஒரு அடையாளத்தை போட வேண்டும். ஒரு அடையாளமிட்ட சந்ததியாய், ஒரு யௌவன ஜனமாய், ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் வேகமாண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, வாஞ்சையோட விருப்பத்தோட அப்பாவுடைய சமூகத்துல காத்திருந்து அந்த மன்னாவை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு சந்ததியாய், ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவின் வெள்ளத்திலே வளருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நன்றி தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றிப்பா. நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் கூட சுவாமி, எங்கள் வந்த ஒவ்வொருவரையும் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு ஆத்தும பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க, ஆத்தும பாரத்தோடு நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற, ஆத்தும பாரத்தோடு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஜீவிக்க, உம்முடைய வருகையிலே அநேக லட்சம் ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஒரு படை பரிவாரத்தோடு நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி இருக்கு. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நான் சாதாரணமான ஜனம், நான் என் குடும்பத்துல என் ஊர்ல நான் சாதாரணமான ஒரு ஆளு என்ன நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தெரிந்து கொண்ட ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். இன்னைக்கு மீண்டும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம், அதிகாலையிலே தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்படட்டும். அதிகாலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இதுவரைக்கும் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் விடிஞ்ச பிறகு எந்திக்க கூடாது, இருட்டோடு எழுந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபைகளை தாங்க ஆண்டவரே. பொதுவா சைக்காலஜியா சொல்றாங்க, நீங்க 21 நாட்கள் எதை பழகுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில பழக்கமாய் மாறி விடுகிறது, அது ஒரு வழக்கமாய் மாறி விடுகிறது. ஒரு 21 நாள் காலையில எந்திரிச்சு அதிகாலையில ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அது வாழ்நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில மாறாததா இருக்கும். வேதத்தை வாசிக்க தியானிக்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே பழக்கம் வழக்கம் நமக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் மீண்டும் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே வசனம் பேசின மகனை, குடும்பத்தை, மகனை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர. தேவ வழி நடத்துதல் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். அநேக லட்சமான ஜனங்களுக்கு மகனை எடுத்து பயன்படுத்துங்க. நாளிலே கேட்ட வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்துல சாட்சியா எங்களை நிறுத்துங்க. இந்த நாளில வர தவறின ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை குறித்த வாஞ்சை, விருப்பம், ஆண்டவரே வைராக்கியம் உண்டாகத்தக்கதாக ஆராதனையிலே தவறாமல் வந்து பங்கெடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லாரையும் உடைய வல்லமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மாலையில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. திருநாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலவா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரம் பிடித்து வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இதை